வழிப்பறி புள்ளிங்கோஸ் போலீசாரிடம் உதார்விட்டு அலப்பறை செய்த அடாவடி காட்சிகள்தான் இவை. தருமபுரி மாவட்டம் மொரப்பூரைச் சேர்ந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். எம்காம் பட்டதாரியான இவர் நண்பர்களுடன் அண்ணா நகரில் தங்கி UPSC போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருகிறார். புதன்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் தனது நண்பர் கபிலன் உள்ளிட்ட 2 பேருடன் இருசக்கர வாகனத்தில் புளியந்தோப்பில் உள்ள யூடியூபில் பிரபலமான அதிகாலை பிரியாணி கடை ஒன்றிற்கு பிரியாணி சாப்பிட சென்றுள்ளார். பிரியாணி சாப்பிட்டுவிட்டு செங்கை சிவம்பாலம் வழியாக திரும்பிச் சென்ற போது அவர்களை டியோ ஸ்கூட்டரில் பின்தொடர்ந்த 2 புள்ளிங்கோ இளைஞர்கள் பைக்கை மறித்துள்ளனர். பின்னர் கத்தியை காட்டி மிரட்டி கபிலனிடம் இருந்த 30,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனை பறித்துச் சென்றதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன் புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் வழிப்பறி கொள்ளையர்களின் டியோ ஸ்கூட்டர் பதிவெண்ணுடன் புகார் அளித்தார். மைக்கில் இந்த வழிப்பறி சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட டியோ ஸ்கூட்டரில் வந்த சந்தேகத்திற்குரிய நபர்களான ஹர்ஷத், சல்மான் பாஷா ஆகிய இருவரையும் மடக்கி பிடித்து விசாரித்தனர். இருவரும் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்து போலீசாரை அடிக்க பாய்ந்ததால் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். மற்ற காவலர்கள் மத்தியிலேயே ரோந்து போலீஸ்காரரை ஹர்ஷத் எட்டி உதைத்தான். தனது தாயை போலீசார் திட்டிவிட்டதாக கூறி பீர் பாட்டிலாலும் போலீசாரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாரை ஆபாசமாக பேசி அடிக்க பாய்ந்ததால் அவனை மடக்கி பிடித்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். காவல் நிலையத்துக்குள் வைத்து போலீசாருக்கு அடங்காமல் கடும் ரகளையில் ஈடுபட்டான் ஹர்ஷத். போலீசாரை ஆபாசமாக பேசி கையால் தாக்கினார். காவல் நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடியை அடித்து உதைத்தான். கட்டுக்கடங்காமல் ரகளையில் ஈடுபட்ட ஹர்ஷத்தை மடக்கி பிடித்த போலீசார் 4 சாத்து சாத்தி காவல் நிலையத்தில் உள்ள லாக்கப்பில் அடைத்தனர். இதனால் சிறிது நேரம் புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. 2 வழிப்பறி கொள்ளையர்களும் தாக்கியதில் காயமடைந்த காவலர்கள் ஐயப்பலிங்கம், தீர்த்தமலை ஆகியோர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பல்வேறு வழிப்பறி கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடையதாக கூறப்படும் ஹர்ஷத், சல்மான் பாஷா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 3 செல்போன்கள், கத்தி மற்றும் டியோ ஸ்கூட்டர் பறிமுதல் செய்யப்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.